நியூஸ் டுடே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். குடிவரவு திணைக்களம் மக்களிடம் மீண்டும் விடுத்துள்ள கோரிக்கை. பேருந்தில் நேருக்கு நேர் மோதிய வேன், 10 பேர் காயம். உயர்தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சரின் அறிவிப்பு. சடதியாக வீழ்ச்சியடைந்த தங்கத்தின் விலை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சென்ற பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. நண்பருடன் இணைந்து மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன். அரச ஊழியர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். மத்திய வங்கியின் இன்றைய நாணய மாற்று விகிதம் தொடர்பென விரிவான செய்திகள். கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது தெளிவான தேசிய அடையாள அட்டையை கொண்டு வருமாறு குடிவரவு திணைக்களம் மக்களிடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. பழைய தேசிய அடையாள அட்டைகளை கொண்டுள்ள விண்ணப்பதாரர்கள் புதிய தேசிய அடையாள அட்டையுடன் தமது பணிகளை மேற்கொள்ள வரும்போது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலுக்பிட்டிய தெரிவித்துள்ளார். தற்போது வரையிலும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் மற்றும் ஆட்பதிவு திணைக்களத்தின் தரவுகள் இணைக்கப்பட்டுள்ளது. எனினும் இன்னமும் டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வெளியிடப்படவில்லை. இதனால் கடவுச்சீட்டு பெற வேண்டும் என்றால் புதிய மற்றும் தெளிவான அடையாள அட்டையுடன் வந்து சேவையை பெற்றுக் கொள்ளுங்கள். கடந்த சில நாட்களாக தெளிவற்ற அடையாள அட்டையுடன் வந்து பலர் சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமல் திரும்பி செல்கிறார்கள். இதனால் புதிய அடையாள அட்டையை விண்ணப்பித்து பெற்றுக்கொண்டு கடவுச்சீட்டு பெற வாருங்கள். அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் கடவுச்சீட்டை வழங்குவதே தமது திணைக்களத்தின் எதிர்பார்ப்பாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கினிகத்தென தியகல்ல வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 10 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கண்டியில் இருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த வேன் ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்தின் போது பேருந்தில் பயணித்த 8 பேரும் வேனில் பயணித்த 2 காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளதுடன் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் மழை பெய்து வருவதால் அவ்வழியாக வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு கினிகத்தென போலீசார் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வருடத்திற்கான காப்போத உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையை செப்டம்பர் மாதம் நடத்த முடியும். பிள்ளைகளின் நேரத்தை வீணடிப்பதை தடுக்க பரீட்சை நிறைவடைந்தவுடன் உயர்தர கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்து பல்கலைக்கழக நுழைவை விரைவுபடுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த நாட்களை விட இன்று தங்கத்தின் விலை சடதியாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 24 கேரட் 1 கிராம் தங்கம் 23,650 ரூபாவாகவும் 24 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 1,89,000 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 21,850 ரூபாவாகவும் 22 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 1,74,800 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தங்கத்தின் விலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்று இந்த வீழ்ச்சி பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கொழும்பிற்கு சென்று கொண்டிருந்த பெண்ணொருவர் விபத்திற்கு உள்ளாகியுள்ளார். வெளிநாடு செல்லும் கணவனை விமான நிலையத்திற்கு விட்டு வீடு திரும்பிய வேளையில் விபத்து ஏற்பட்டுள்ளது. கிரிபத்கொட ஹுனுபிட்டிய வீதியில் உள்ள பாதசாரி கடவையில் நேற்று இரவு 11:15 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொள்கலன்களை ஏற்றி செல்லும் பாரவூர்தியுடன் அதிநவீன கார் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. காரின் காற்று பலூன்கள் இயக்கப்பட்டதால் ஓட்டி வந்த பெண் காப்பாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். காரின் பின்பக்கத்தில் இருந்த ஒருவர் சிறு காயங்களுடன் கிரிபத்கொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கண்டெய்னரின் வலது புறத்தில் இருந்த எரிபொருள் தொட்டி மீது கார் மோதியது. கார் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் கார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து மாகொலவில் உள்ள வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்துக்குள்ளான கொள்கலன் பாரவூர்தியின் சாரதி தப்பிச் சென்றுள்ளார். சம்பவம் தொடர்பில் கிரிபத்கொட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கொழும்பு தலகேன பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து கணவன் தனது நண்பருடன் இணைந்து மனைவியை கொலை செய்துள்ளதாக தலங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். 31 வயதுடைய மனைவியை கொலை செய்துள்ளதாக தலங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்த 31 வயதுடைய பெண் தனது கணவருடன் வாடகை அடிப்படையில் வீடொன்றில் வசித்து வருவதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபரும் அவரது நண்பரும் கூறிய ஆயுதத்தால் வீதியில் வைத்து பெண்ணை கொலை செய்துவிட்டு வீட்டின் கதவை பூட்டிவிட்டு சென்றுள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கிகுரகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதான உயிரிழந்த பெண்ணின் கணவரும் ஹலேவல பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய மற்ற சந்தேக நபரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு துறையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க அரசாங்கம் விரும்பினாலும் 2024 வரவு செலவு திட்ட ஆவணத்தின் ஊடாக அதற்கான மேலதிக நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு திணைக்களங்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ வாரியங்களின் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட சம்பள பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் அடங்கிய குழு ஒன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தில் தீர்வுகளை முன்மொழிந்து முழுமையான தீர்வுகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை தீர்மானித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 298 ரூபாய் 45 சதமாகவும் விற்பனை பெறுமதி 308 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்டேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 378 ரூபாய் 80 சதமாகவும் விற்பனை பெறுமதி 393 ரூபாய் 63 சதமாகவும், இதேவேளை யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 319 ரூபாய் 66 சதமாகவும் விற்பனை பெறுமதி 333 ரூபாய் 24 சதமாகவும், சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 330 ரூபாய் 49 சதமாகவும் விற்பனை பெறுமதி 346 ரூபாய் 22 சதமாகவும், கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 215 ரூபாய் 61 சதமாகவும் விற்பனை பெறுமதி 224 ரூபாய் 97 சதமாகவும், ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 195 ரூபாய் 7 சதமாகவும் விற்பனை பெறுமதி 205 ரூபாய் 2 சதமாகவும், மேலும் ஜப்பானிய ஜென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 1 ரூபாய் 88 சதமாகவும் விற்பனை பெறுமதி 1 ரூபாய் 96 சதமாகவும் பதிவாகியுள்ளது. இத்துடன் நியூஸ் டுடே செய்தியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்தும் நியூஸ் டுடேயின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.